ஹரம பார்வதி பதயே அரகர மகாதேவ. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. எல்லாமல்ல ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால நம்ம பக்தி ஒலியில பக்தி பரவசம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, வருகிற 30/12/2025 வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசினாலே ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, பாபம் போக்கின்ற நாள். இந்த மார்கழி மாசத்துல 2 ரொம்ப முக்கியமான விஷயம். சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை தரிசனம் செய்தால் பிறவி பயன் போகும். வைகுண்ட ஏகாதசியில பெருமாள தரிசனம் பண்ணால் சர்வ பாப நிவர்த்தி. கோவில் முன்னே கூடி நின்று கொடி ஜென்மம் பாபம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். அச்சுதனே ஆனந்தனே அமரர் போற்றும் ஆதித்யனே அனந்தாபுனக்கு நமஸ்காரம் செய்கின்றோம். என்ன இந்த வைகுண்ட ஏகாதசியில அப்படின்னா, பெருமாளை தரிசனம் பண்ணியே ஆகணும். நம்ம இத்தனை வருஷமா என்னென்னமோ பண்ணியிருப்போம். ஆனால் இந்த எபிசோடை பார்க்கிறவர்கள் பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். அதனுடைய உதாரணங்கள்லாம் சொல்லப்படும். புராணத்துல சொல்லாது ஒண்ணுமே கிடையாது. என்ன இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, வைகுண்டம். லோகத்துல 2, கைலாசம். கைலாயத்தை விட்டுட்டா வைகுண்டம். சிவபக்தனும் வைகுண்டத்துக்கு செல்வான், பெருமாளுடைய பக்தனும் கைலாயத்துக்கு வருவான். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசி. என்ன சுவாமி சொல்றேன் அப்படின்னா, பெருமாளை முதல்ல பாதத்திலேந்த தரிசனம் பண்ணணும். அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியில பாத தரிசனம். சிவபெருமான தலையிலேந்த காலில் வரணும். சிவனுக்கு பேர் என்ன தெரியுமா? சுந்தரமானவர். அதனால்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். மாப்பிள்ளை மாதிரி இருப்பார். எம்பெருமான் எப்படி இருப்பார் தெரியுமா? வைகுண்டத்துல அவரே மாதிரி தரிசனம் கொடுக்கறதுக்கு இனிமே பூலோகத்தில் தெய்வமே கிடையாது. என்ன அப்படின்னா, பாத தரிசனம். ஆனால்தான் சொன்னார், அனந்தா உனக்கு நமஸ்காரம் செய்கின்றோம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு கொடிமரத்து கிட்டக்க வந்து நமஸ்காரம் பண்ணணும் முதல்ல. அடுத்தது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கணும். உடம்பு சரியாதவாள்லாம் ரொம்ப சிரமப்பட வேண்டாம். பெருமாளுக்கு பிடிச்சதே அரிசி உப்புமா தான். இந்த விரதம் இருக்கும் பொழுது என்னென்ன நம்ம செய்யணும் பெருமாள்கிட்ட அப்படின்னா, அதிகமான தப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. நாராயணுடைய மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்ல வேண்டும். ஹரிநாராயண 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 நாராயணா அப்படின்னு பெருமாளை சொல்லணும். எதுக்கு அப்படின்னா, அன்னைக்கு எவன் ஒருவன் உருவாட்டி சொல்கின்றானோ நாராயண மந்திரத்தை, நல்லா தெரிஞ்சுக்குங்க, எவன் ஒருவன் ஒரே ஒரு வாட்டி வைகுண்டத்துக்கு எம்பெருமானுடைய வைகுண்ட ஏகாதசி அன்று ஒரே ஒரு வாட்டி சொன்னா நமக்கு மொத்தம் 21 பிறவிகள்.
ஆனா 14 பிறவி கண்டுதான் வந்தோம். 21 தலைமுறைகள், 14 பிறவிகள். இந்த பிறவியோட முடிஞ்சு போச்சு. அடுத்த பிறவியே கிடையாது. அன்னைக்கு மட்டும் மன தூய்மை, உடல் தூய்மை, அகத்தூய்மை 3 இருக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு யார்கிட்டெல்லாம் பெருமாள் வர்றார் பாருங்க. வைகுண்ட ஏகாதசி பெருமாள் வாசல் நிறைய பிக்ஷை எடுத்துட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்? ஐயா சாமி அப்படின்பா. அதுல ஒருத்தன் விசித்திரமா கூப்பிடுவான், பெருமாளே அப்படின்பா. அவன்கிட்ட தான் அங்க பெருமாள் இருக்கார். இன்னொருத்தன் சொல்லுவான், நாராயணா காசு பாட்டு போகும்பா. சுவாமியோட நாமத்தை சொல்ல சொல்ல அவனுக்கு ரொம்பிட்டே இருக்கும். அடுத்தது, நம்மெல்லாம் நாமத்தை சொல்றோம் இல்லையா, பிசினஸ்ல ரொம்ப லாஸ், கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, பையன் வேலை கிடைக்கல, ஜாதகம் பார்த்து பார்த்து அழுத்து போச்சு. ஏன் சார் கவலைப்படுறீங்க? பெருமாளை போய் பாருங்க சார். எங்கெங்க போய் பார்க்கணும்? உங்க ஊர்ல எங்க இருக்காரோ அவரை போய் பாருங்க. சாமி எங்க ஊர்ல பெருமாள் கோயில் இல்லை, பக்கத்து ஊருக்கு போ. சாமி என்னால போக முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் என்ன பண்றது? ஆத்துல உட்காந்து சொல்லு, நாராயண 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 சொல்லுங்க. அந்த நாராயண மந்திரம் சர்வரோக நிவாரணம். சொல்லுவா, நான் இன்னைக்கு ஏகாதசி விரதம் அப்படின்பா. சொல்லவே கூடாது நீ விரதம் இருக்கிறத. சுவாமி உங்களுடன் இருக்கிறார், உங்க ஆத்மாவுக்குள் நுழைகிறார், உங்களுடைய மன கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்றார். அதுதான் வைகுண்ட ஏகாதசி. சரி, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி கண்ணு முழிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏன்? பரமபதம் விளையாடுவா. ஏன் பரமபதம்? பரமபதங்கிறது பாவ புண்ணியங்களை கணக்கெடுக்கிறது. அதை பார்த்தீங்கன்னா அந்த படத்துல நிறைய சுவாமி எல்லாம் போட்டு மேல போனெல்லாம் 12 அவதாரம். சரியா போச்சு, 12 மொத்தம். என்னென்னங்கிறத சொல்றேன். தசாவதாரம் தான் நீங்க சொல்லுவேன், 12ஆ இருக்கும். அதுல அத அந்த காலத்துல கீழே மணல்ல வரைஞ்சி விளையாடுவோம். அதுல என்னத்துக்காக அதை விளையாடுறது அப்படின்னா, இந்த கர்மால நம்ம பண்ண பாபங்கள் எல்லாம் விலகி செல்லும். சரி, அன்னைக்கு ஒரு நாள் தான் விளையாட முடியும், மற்ற நாள்லாம் விளையாடக்கூடாது. சுவாமியே வராது. அடுத்ததாக கண்ணு முழிக்கிறேன்றான். கண்ணு முழிக்கும் போது என்ன சொல்லணும்? தபஸ் பண்ணணும். ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா அப்படி சொல்லணும். அன்னைக்கு யாரும் யாரையும் குறை சொல்லாமல், எந்த ஒரு பாவகாரியங்களை செய்யாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கலிபுருஷன் என்ன தெரியுமா பண்ணுவான்? நம்மளை பண்ண விடவே மாட்டான். இந்த கலிபுருஷன் என்ன பண்றான்னா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவன் தாண்டவன் தனியா இருக்கும். சுவாமி சொல்றார், இவன் ஒருவன் ஒழுங்காக செய்கிறான் என்று போய் பாருங்கள். இந்த வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி, எப்படி வைகுண்டம் போவோம் அப்படின்னா, ஏகாதசி மரணம் துவாதசி தகனம். ஒரு ஏகாதசியில உயிர் போதுன்னு வச்சுங்களேன், அவனே ஒரு பெரிய பாக்கியவான் யாரும் கிடையாது. கர்மவினை அனுபவிக்கிறான் பூலோகத்துல, பெருமாளை மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். பெரிய சிவபக்தன். கடைசியில சொல்றான் நாராயணா அப்படிங்கிறான். பெரிய பெருமாள் பக்தன். ஓம் நம சிவாய. யார் போனாலும் ருத்ரபூமிக்கு போகணும், அங்க சிவன். இங்க ஆத்மாவை பெருமாளுக்கு கொண்டு போறார். இந்த சொர்க்கவாசல் என்ன அப்படின்னா, 33 கோடி தேவர்களும் எல்லாரும் அதிகாலையில்
எம்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்துடன் சுவாமி அப்படியே சொர்க்கத்தை காமி அப்படியே வெளியில வர, அப்படி வரும் பொழுது மனம் எங்கே நிலைக்கிறது? பெருமாளை பார்த்தா என்ன சொல்றோம்? கோவிந்தா 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 என்று அலறுகிறது. வாய் சொல்லுகிறது, கண்களில் தண்ணீர் வருகிறது, மனமோ பெருமாளிடம் செல்கிறது. இதுதான் வைகுண்ட ஏகாதசி முதல் பலன். அந்த சொர்க்கவாசல் திறக்கும் போது அங்க சுவாமிகிட்ட போய் நின்னு அடியார்கள்லாம் காத்துட்டு இருக்கா பெருமாளை பார்க்கணும்னு. ஏன்? சிவபெருமானிலிருந்து எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் வைகுண்டத்தை காண. அதனால்தான் சிதம்பரத்துல 2 விஷயம் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா இங்க பெருமாள், இந்த பக்கம் சிவபெருமான், நடராஜர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பார். ஏன் அங்க மட்டும் அப்படி இருக்கு அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் ஒண்ணுதான், நீ மனசை ஒழுங்கா வச்சுக்கோங்கிற. இந்த வைகுண்ட ஏகாதசியில சிறப்பு விஷயங்கள் என்னென்ன? தானம் செய்ய வேண்டும். அன்னதாதா சுகினோ பவந்தி. அன்னத்தை தானம் பண்ணலாம். 2வது, சாமி நான் விரதம், நான் சாப்பிட மாட்டேன். நீர்மோர் பானகம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும், பானகம் குடிப்பர். தாகசாந்தி, அந்த தாகசாந்தி குடிக்கும் பொழுது அந்த மனசுல இருக்கக்கூடிய பகவான் ஆத்மா சந்தோஷப்படுதான். கியூல நின்றுட்டே இருப்பான், சுவாமியை தரிசனம் பண்ணணும். வாசல் ஒருத்த நீர்மோர் கொடுத்துட்டு இருப்பான், ஒருத்த பானகம் கொடுத்துட்டு இருப்பான். அதை ஒரு 1/2 டம்ளர் வாங்கி சாப்பிட்டோன்னு அந்த நாக்கு வறண்டதெல்லாம் சரியா போயிடுது. சாப்பிட்டோன்னு என்ன சொல்றான்? பெருமாளே, என் தாக சாந்தி அடைஞ்ச, உன்னை பார்த்துட்டு வந்த எனக்கு வெளியில நாக்கு சாந்தி பண்ணிட்டேடா. அடுத்தவன் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தான். சுவாமி, என் பிசினஸ் ஒரு புடி மேல போயிடுது. இன்னொருத்தன் சொல்றான், எம்பெருமான பார்த்தேன் சுவாமி, எனக்கு விரதம்லாம் இருக்கிறது முடியல, நான் ஆபீஸ்ல வேலை செய்யறேன். அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சு கொடுத்து. எல்லா குழந்தைகள்லேருந்து எல்லோரும் விரதம் இருக்க முடியவர்கள் விரதம் இருங்கள், இல்லாதவர்கள் நம்ம பெருமாளை வாயால கூப்பிடுங்கோ. நம்ம பெருமாள் உப்பில்லாத பெருமாள், அவன் உப்புலியப்ப பெருமாள். பெருமாளை பாடணும்னா இன்னைக்கு போதாது, சொல்றதுக்கும் எனக்கு நாக்குல வார்த்தைகளே வரமாட்டேங்குது. வைகுண்ட ஏகாதசியை விட்டு விடாதீர்கள். நீ விரதம் இருக்க இல்ல, பெருமாளை காண வேண்டும். பெருமாள் வருவார், கண்டிப்பாக நமக்கு தரிசனம் கொடுப்பார். மகாபாரதத்திலே யார் யாருக்கெல்லாம் விஸ்வரூப தரிசனம் எப்படியெல்லாம் கண்டார்கள், சுவாமி கூப்பிட்டு கூட்டு கொடுத்தார். எல்லாரையும் விட அதிபாக்கியசாலி கர்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? சுவாமி அழுது பார்த்திருக்கீங்களா? சுவாமியே கெஞ்சறார் கர்ணன்ட்ட. சுவாமி, இந்த காலத்துல நம்ம காசு பண்ணலாம், எவ்வளவு இருந்தாலும் தர்மம் பண்ணணும், சிவாலயம் கட்டணும், பெருமா கோயில் கட்டணும், ஒரு கல்லான நிக்கணும் நம்ம கோயில்ல. அது எப்ப தெரியுமா தெரியும்? அடுத்த பிறவி கிடைத்தால் நீ பெரிய மகாராஜா, கோடி கோடியா சேர்த்து என்ன பண்ண போறே? ஒண்ணும் கிடையாது. பூலோகத்துல யாரும் எடுத்துன்னு போயிடுவான். சுவாமி நிர்ணயம் பண்ணது அது ஒண்ணுதான், கையை விரிச்சின்னு வாடான்ட்ட. அதுக்கு என்ன பண்ணணும்? புண்ணியத்தை செய். ஒரு பெரிய பக்தன் இருந்தான். எதுக்காக இந்த வைகுண்ட ஏகாதசி பத்தி சொல்றான் அப்படின்னா, ஒரு பெரிய பக்தன், சாதாரண ஒரு ஏழை, ஆனா சுவாமிகிட்ட பக்தி. அவன் என்ன பண்ணா, ஒவ்வொரு நாளா கடந்து வந்து ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்தான். அவனுக்கோ மகா பசி, என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, பெருமாள் தரிசனம் நல்லா தெரிஞ்சுக்குவோம். நீங்க 108 திவ்ய தேசம் சொல்றீங்களே, அவனுடைய பக்தியே வேற. அவர் வெளியில வர, இவனுக்கோ பசி, ஒவ்வொரு ஊரா வந்தான்.
என்ன சொல்லின்னு வரான் தெரியுமா? நாராயண மந்திரத்தை அவன் சொல்லிட்டே வருவான். அவனுக்கு எதுவுமே தெரியல. ஒரு இடம் வரும்போது அவனுடைய உடம்பெல்லாம் சோர்ந்து விட்டது. அவன் எதுக்காக வந்தான் அப்படின்னா, அவன் ஊர்ல பெருமா கோவில் பாழடைஞ்சு போயிடுச்சு. பிக்ஷை எடுத்துன்னு வரான் ஒவ்வொரு ஊரா. சுவாமி என் பெருமாளுக்கு ஒரு ரூபா போடுங்கோ, சுவாமி என் பெருமாளுக்கு ஒரு ரூபா போடுங்கோ, சுவாமி என் பெருமாளுக்கு ஒரு ரூபா போடுங்கோ, என் பெருமாள் பாழடைஞ்சு கிடக்க அப்படின்னு. ஒருத்தன் சொல்றான், ஏன்டா சாமி பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறேன்னு கேட்டான். ஒருத்தன் சொல்றான், நீ ஏமாத்துறியான்னு கேட்டான். அவர் எதை பத்தியும் பொருட்படுத்தலை, எம்பெருமானுக்கு செய்யணும். அந்த கனவு எப்படி இருந்ததுன்னா, அவருக்கு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்த, என் பெருமாளுக்கு நான் கோவில் கட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அந்த இடத்துல அவனுடைய கர்மா வந்து நின்னது. அவனுக்கு உயிர் போற சமயம் அது. கர்மா வந்துடுத்து. அப்ப அவன் அந்த காட்டு வழியா வரும்போது ஒரு பெரிய மிருகம் வந்துடுத்து. அவன் நினைச்சுட்டான் இன்னைக்கு போறோம்னு. தர்மராஜாவும் வந்துட்டார். அங்க நிற்கும் பொழுது அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? வைகுண்ட ஏகாதசி. அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணா, இந்த மிருகத்தை பார்த்தான், நாராயணா அப்படின்னா. அந்த மிருகம் அங்கேயே தான் நினைத்து. தர்மராஜா பாக்குறார், உனக்கு முடிஞ்சு போச்சு, மேல வாடினார். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான் தர்மராஜாட்ட, சுவாமி என் பெருமாளுக்கு ஒரே ஒரு கல்லான வச்சுட்டு வரேன் அப்படின்னா. அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்ச நாள் உயிர் கொடுங்கும். என் பெருமாள் பாழடைஞ்சு கிடக்கான், அவனுக்கு ஒரு கல்லை வச்சுட்டு வந்துடுறேன், நீங்க கூட்டோட ஓடி வந்துடுறேன்னா. பக்தி. அவன் அன்னைக்கு சொன்ன நாமம் எல்லாம் பெருமாளுடைய நாமம். தர்மராஜா பார்த்தார், உனக்காக நான் எல்லாத்தையும் நான் விட்டு கொடுக்கிறேன், உன் கடமையை செய்து விட்டு வா என்று சொன்னார். அலங்கி திரிஞ்சி கோவிலுக்கு வந்தான். என்ன கிடைச்சதோ எடுத்துன்னு வந்து கோவிலை திருப்பணி பண்ணான். பண்ணி அந்த கும்பாபிஷேகத்தை அந்தணர்களை வைத்து பண்ணி பார்த்தான். பெருமாள் பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்தார். என்ன தெரியுமா? அந்த சுவாமிகிட்ட இருந்த பக்தி. நம்ம என்னென்னமோ சொல்றமே, வாயால சொல்லலாம், செய்கிறது கஷ்டம். அந்த காலத்துல செஞ்சா சுவாமி கொடுத்தார். தர்மராஜா திருப்பி வந்தார். என்ன உங்க வேலை முடிஞ்சுட்டு வரையலா அப்படின்னார். உங்க காலமும் முடிந்து விட்டது அப்படின்னார். அப்பயும் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டார், சுவாமி என்ன அப்படின்னு. என்னுடைய பகவான் எனக்கு தரிசனம் கொடுக்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எப்படி ஒரு ஆசை பார்த்தேலா? அதுக்கு எவ்வளவு நாள் வேணும்னு. எனக்கு ஒரு நாள் போதும் அப்படின்னு. அன்ன ஆகாரம் இல்லாமல் எம்பெருமானை சதா சர்வ காலமும் கூப்பிட்டான். ஒரு நாக்குல ஒரு எச்ச விட முழுங்கல. நாராயணா 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 கோவிந்தா வாசுதேவா அனந்தராமா அப்படின்னு கூப்பிட்டான். சுவாமி பார்த்தார், இவன் பக்திக்கு மேல என்கிட்ட யாரும் இல்லை, பிரகலாதனே மிஞ்சிருவான் போல இருக்கேன்னார். சுவாமி நேர தரிசனம் கொடுத்தார். ஏன்பா தர்மராஜா கூட்டு இருக்க, ஏன் போகல அப்படின்னார். சுவாமி உங்களை பார்க்கணும், இந்த பூலோகத்துல மட்டும்தான் நான் உங்களை பார்க்க முடியும். இந்த பூலோகத்துல நான் இந்த மனுஷ பிறவியில் இந்த கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, உங்க அழகை நான் பார்க்கணும், உன் அழகை நான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அந்த தரிசனம் பண்ணார். தர்மராஜா பக்கத்துல நிக்கிறார். பெருமாள்கிட்ட கேட்கிறார், என்ன சுவாமி அப்படின்னா. அவன் என்னுடைய பக்தன், நானே வைகுண்டத்தில் வைத்துக் கொள்கிறேன். இந்த பாருங்கோ, நம்ம பக்தி தான் நம்மளை மேலோங்கி நிற்கும். நம்ம எந்த ஒரு விஷயமும் அதுல என்ன சொல்றாரு தெரியுமா? நாம் என்ற அங்காரம் நமதென்ற காலம் நடவாது வெள்ளனிடமே. முருகனுக்கு பாடுறார், ஆணவத்தோடையோ அகங்காரத்திலேயோ போய் நின்னால் எம்பெருமானுடைய தரிசனம் கிடைக்காது. இந்த நாமநாமத்தை சொல்லுங்கள், நாராயணா என்று சொல்லுங்கள். ஒருவன் பிக்ஷை எடுத்து அந்த கோயில் கட்டினான் பார்த்தீங்களா, அந்த தண்ணி மேல சுவாமி மேல விழக்கூடாது, அந்த சுவாமிக்காக பதறான் பார்த்தீங்களா, அவன் நாராயண பக்தன்.
அவனோட நின்னா நமக்கு பெருமாள் தரிசனம் கிடைக்கும். அவர் பண்ணிட்டு போன அந்த ஆலயம் எத்தனை பேர் வழிபட்டா, எத்தனை ஜனங்கள் மிதிச்சா அந்த கல்ல, எத்தனை பேர், எத்தனை கும்பாபிஷேகம் நடந்தது அந்த சுவாமிக்கு. யாரால? அவன் ஒரு நாள் அந்த சுவாமிக்காக ஏங்கினான். ஏன் சுவாமி பொண்ணும் பொருளும் கேட்டுக்க வேண்டியதான? அவன் இல்லையே, சுவாமிக்காக செய்தான். அது என்ன நாள்? வைகுண்ட ஏகாதசி. ஆனால் தான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மகா சிறப்புகள் நிறைய இருக்கு. புராணங்கள்ல 18 புராணங்களையும் நிறைய இருக்கு. பெருமாளை பத்தி சொல்லாதவாளே கிடையாது. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை எடுத்துட்டேன்னா அதோட தமிழ் அர்த்தங்கள்லாம் இன்னும் உள்ளுக்குள்ள பார்த்தேன்னா பெருமாள் அப்படியே வர்ணிக்கிறான். அப்படிப்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதசியில எல்லோரும் நீங்க விரதம் இருக்கேலோ இல்லையோ, நாராயணா இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லுங்கள். அன்னைக்கு பெருமாள் கோயில போய் தரிசனம் பண்ணுங்க. சுவாமி நாங்க ஃபாரின்ல இருக்கோம், துபாயில இருக்கோம், எங்களுக்கு பெருமாள்லாம் கிடையாது. பெருமாள் போட்டோ இருக்கு இல்லையா, அதை கண்ணுல ஊத்தின்னு பாதத்திலேந்த சிரசு வரைக்கும் பாருங்க. ஃபாரின்ல இருக்கேன், பெருமாளை பாருங்க. ஆத்துல பெருமாள் போட்டோவான்னு இருந்தாலும் பாருங்க. சுவாமி எனக்கு எதுவுமே இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னா மனசார நினை, நாமாவளியை சொல். உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆப்ஷன் எங்கேயுமே கிடைக்காது. வைகுண்டாதேசி அன்னைக்கு யார் ஒருவன் பெருமாளை நினைக்கின்றானோ, எவனொருவன் பெருமாள் நாமத்தை சொல்கின்றானோ, அவனுக்கெல்லாம் அன்றைய தினம் வைகுண்டத்திலே ஒரு இடம் உண்டு. அதுல முக்கிய விஷயம் என்ன தெரியுமா? பாபங்கள்லாம் போகும், குடும்பக்ஷேமமா இருக்கும். நம்ம பார்த்துக்கு ஒரு மங்களகரமான விஷயத்தை செஞ்சு கொடுப்பார். என்ன சொல்றார்? மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுராஜா சார்வபூமாய மங்களம். ராஜாதி ராஜன் பெருமாள், அவனை விட வேறு யார் வேணும் நமக்கு? அதனால ஆன்மீக அன்பர்களே, வைகுண்ட ஏகாதசி அன்று எம்பெருமானை வழிபட்டு நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கி, ஜென்மாந்திர இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களை போக்கி பெருமாளுடைய தரிசனம் பார்த்து வைகுண்டத்திலே நமக்கு ஒரு இடத்த பெருமாள்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்குங்கோ. இப்பயே மறுபிறவி வேண்டாம், பெருமாள் கண்டிப்பா கொடுப்பார். சொர்க்கவாசல நீ திறந்திருக்க, சுவாமி தரிசனம் கொடுப்பார். ஆகையினால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் பெருமாளை தரிசனம் செய்து, எல்லாம் வல்ல பெருமாள் நமக்கு எல்லோருக்கும் இந்த பூலோகத்தை நன்றாக வைத்து நம்ம கலிபுருஷனுடைய தொந்தரவு இல்லாமல் நல்லபடியாக வாழ்வதற்கு பெருமாள் அனுகிரகம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.